எனக்கு எப்போங்க செய்வார், என்னைக்கு செய்ய போகிறாரு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இன்றைக்கு செய்திருவாரா? நான் நினைக்கிறதெல்லாம் இன்றைக்கு செய்துட்டா நல்லா இருக்குமே, இதெல்லாம் நடந்துட்டா நல்லா இருக்குமே கவலைப்படுறீங்களா? எதையும் முந்தி செய்ய மாட்டாருங்க, பிந்தியும் செய்ய மாட்டார். அதுதான் நம்ம தேவன். கரெக்டாக செய்வார், கரெக்டான டைமில் செய்வாருங்க. நீங்கள் ரொம்ப லேட்டாக செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் இவ்வளோ லேட்டாக செய்கிறாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவர் செய்வாருங்க, உங்களுக்காக செய்வார், நேர்த்தியாக செய்வார். அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் செய்து கொடுத்தாருன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லேட்டாக செய்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்க, அவர் லேட்டாக தான் செய்து கொடுத்தாரு, அதனால தான் எனக்கு ஆயுசு போச்சு, என் இளமை போச்சு, என் ஆரோக்கியம் போச்சு அப்படி நம்ம யாருமே சொல்ல முடியாது. அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார். அவர் செய்தாருன்னா நம்மளுக்கு லாபம் தான் வரும். கரெக்டான டைம், அவருக்கு ஏற்ற டைமில் கரெக்டாக செய்திருவார். அதனால் நிறைய லாபம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதை எப்படி எப்போ எந்த டைமில் நடத்தணும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில், அது அவருக்கு தெரியும். சரிங்களா? தேவன் எது செய்தாலும் அது தப்பாகாது. ரொம்ப ரொம்ப சரியாக செய்வாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எதுவுமே நஷ்டம் வராது. உங்களுக்கு இது இழந்துட்டேன் அது இழந்துட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இழக்க மாட்டீங்க. தேவன் கரெக்டான டைமில் எல்லாம் செய்து கொடுப்பாரு. ஒரு செகண்ட் கூட லேட்டாக வர மாட்டார், பிந்தி செய்ய மாட்டார். ஆனால் ஒன்று, நமக்கு இஷ்டமான நேரத்துலலாம் செய்ய மாட்டாருங்க. நீங்கள் சொல்கிற டைம்லாம் அவர் செய்ய மாட்டார். அவர் நினைக்கிற டைமில் செய்வார். அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜோதிடம் பார்க்காதீங்க, நேரத்தை பார்க்காதீங்க, நாள் பார்க்காதீங்க, சரிங்களாங்க? ஜாதகம்லாம் பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள். ஏன்னா அவர் நினச்ச டைமில் தானேங்க அவர் பண்ணுவார். அதனால் ஒரு மனிதனால் கணிக்க முடியாது. தேவன் இன்னைக்கு செய்வாரா நாளைக்கு செய்வாரான்னு கணித்து சொல்ல முடியாது. அப்போ நம்ம யாரை பார்க்கணும்? ஜோஷியன்கிட்ட போகாதீங்க. யாரை போய் பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். தேவனே என்னை கொஞ்சம் நினைத்து பாருங்க, செய்யுங்கன்னு தேவனை தான் போய் பார்த்து நீங்கள் கேட்கணும்.